வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நடிகை குஷ்பு ரொம்ப பகிரங்கமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னால ஒரு ஆதங்கமான ஒரு ஆடியோவை வெளியிட்டார். என்னை யாரு கட்சியில மதிக்கிறது இல்லை, ஒரு கட்சி மீட்டிங்கு கூப்பிடுறதும் இல்லை, பேசுவதற்கும் ஒரு கூப்பிடுறதும் இல்லை, மற்றபடி என்னை யாரும் மதிப்பதில்லை. அப்புறம் சொல்லிட்டு நான் பாஜகவில் இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அண்ணாமலை கட்சி நிர்வாகிகிட்ட தான் இது சம்பந்தமா கேட்கணும், நான் கட்சியில இருக்கிறேனா இல்லைனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக மனப்பான்மையா ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தார் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அது இணையதளத்துல பகிரங்கமான ஒரு வைரலாக போனது. மற்றபடி அது அண்ணாமலை காதுகளிலும் கண்களிலும் சிக்கி இருக்கும் போல இருக்கு. அப்புறம் உடனே போன் அடிச்சு கூப்பிட்டாரா என்னன்னு தெரியல, கூப்பிட்டுருப்பார். கமலாலயத்துல இன்னைக்கு நடிகை குஷ்பு தேசிய செயற்குழு உறுப்பினர், பாஜகவினுடைய பழைய மகளிர் ஆணைய செயற்குழு, மகளிர் ஆணையத்தில் அவர் உறுப்பினராக இருந்த பழைய நபர். இந்த மாதிரி பலவிதமான ஒரு பொறுப்புகள் இருந்தவர். அவர் இன்னைக்கு கமலாலயத்துல பேட்டி கொடுத்திருக்கார். கமலாலயத்திற்குள் நுழைவதற்கு மற்றபடி அவருக்கு தகுதி இல்லாமல் இல்லை, ஏன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர், தகுதி இருக்கு, உழையணும். ஆனால் என்னை யாரும் மதிப்பதில்லை அப்படின்னு ஒரு பகிரங்கமா ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தார். கேட்டதுக்கு இந்த பேச்சு என்னுடைய பேச்சு தான், ஆனா என்னை அறியாமல் எனக்கு தெரியாமல் பதிவிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதையும் சொன்னாரு. தன்னுடைய பேச்சு தாங்கிறத ஒத்துக்கிறார், அதையும் சொல்லிட்டார். எதுலையுமே நான் ஒத்துக்கொள்வேன், நான் என்னுடைய பேச்சுலாம் இல்லைன்னா சொல்லவெல்லாம் மாட்டேன், அந்த அளவு நான் கோடைத்தனமானவர் அல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அதன் அடிப்படையில் அண்ணாமலை மிரண்டு போய் அவரை கூப்பிட்டாரா அல்லது அன்பாக கூப்பிட்டாராங்க அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு கமலாலயத்துல பாஜக உறுப்பினர் நடிகை குஷ்பு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா பேசுறார். அந்த பொண்ணு என மனதார பாராட்டுகின்றேன், இந்த மாதிரி பல பேர் பப்ளிக்கா ஒரு பப்ளிக்கா புகார் கொடுக்கணும், அப்பதான் பல உண்மைகள் தெரியும். மற்றபடி இதை அரசியல் யாரும் ஆக்காதீங்க. மற்றபடி நான் பாஜக உறுப்பினராக பேசவில்லை, ஒரு பெண்ணாக நான் பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயம் சொல்றார். நான் என்றைக்குமே கண்ணகிதான் அப்படின்னு பேசியிருக்கார். நான் என்றைக்குமே கண்ணகிதான், 38 வருடங்களாக கண்ணகியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மனதை பட்டதை பேசுவேன், மனதை பட்டதை செய்வேன், ஆமா என்னை யாரும் தடுத்து விட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் பேசுறார். அதான் உண்மை புரியல. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பத்தி பேசினாரு, மற்றபடி மாணவிக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு, மாணவனுடைய தைரியத்தை பாராட்டுகின்றேன், மற்றபடி நான் பாஜகவாக பேசவில்லை, ஒரு பெண்ணாக பேசுகின்றேன், ரைட், ஓகே, அது வரைக்கும் ஓகே. பட் நான் என்றைக்குமே கண்ணகிதான், நான் என்றைக்குமே கண்ணகிதான், 38 வருடங்களாக கண்ணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறதா ஒண்ணுமே புரியல. அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட மாணவி சம்பந்தப்பட்ட வகையிலயோ மற்றபடி பாஜக சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று பேசுறாரு, ரைட், ஓகே. பேட்டி அண்ணாமலை கூப்பிட்டாரு, பேட்டி கொடுமான்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி இனிமேல் வரும் காலங்கள்ல அவர் பலவிதமான பாஜக கட்சி கூட்டங்களில் நடிகை குஷ்புவை பார்க்கலாம், அது கன்ஃபார்மா இது மூலமா தெரியுது. இருந்தாலும் நான் என்றைக்குமே கண்ணகிதான், 38 வருடங்களாக கண்ணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறதா தெரியல. இல்ல ஒருவேளை இவர் யாராவது குஷ்பு கண்ணகி அல்ல, மற்றபடி இவர் 38 வருடங்களாக கண்ணகியாக வாழாமல் வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? மற்றபடி இவர் யாராவது வேறு பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் செய்தார்களா? இவரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது என் தந்தையே என்னையே பாலியல் வன்கொடுமை செய்தார், நான் தந்தையால் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டேன் அப்படின்னா சொல்லியிருக்கிறார்.
அது வந்து அவருடைய சொந்த கருத்து, அவருடைய வெளிப்பாடு என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் சொன்னதுனால நம்ம அதை பத்தி பேசுறோம். இல்லாட்டி தெரிய போவதில்லை. ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள் வந்து ஒரு பெண் வந்து சொன்னாதான் தெரியும். அதே மாதிரி ஆணுக்கு சீண்டல் நடக்குது, சும்மாலாம் கிடையாது. இப்ப பெண்கள் எல்லாம் வந்து பெரிய உசத்தியால பேசிடலாம் முடியாது. ஆணுக்கு சீண்டல் நடக்குது. இந்த 2-3 நாளைக்கு முன்னால கூட ஒரு டியூஷன் சென்ற ஒரு மாணவனுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை, டியூஷன் சொல்லிக்கூடிய ஆசிரியர்களுடைய தங்கையே வந்து இங்கிருந்து ரூமு போட்டு அந்த பையனோட உறவு கொண்டு, அந்த பொண்ணுக்கு இன்னொரு காதலன் இருக்கிறான், ராகுல் அப்படிங்கிற அந்த பையனையும் இந்த பொண்ணு காதலிக்கிறா, உறவு கொண்டா, சைட்ல வச்சிருக்கிறா. இத்தனைக்கு கல்யாணமாகாத ஒரு பொண்ணு. அதனால வந்து பெண்கள் மட்டுமல்ல பாதிக்கப்படும், ஆண்களும் பெண்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அது இருக்கட்டும், நம்ம அதை பத்தி நம்ம பேச விரும்பல. பட் நான் என்றைக்குமே கண்ணகி தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப கண்ணகி என்றால் என்ன ஒரு இலக்கணத்தின் வெளிப்பாடு? கண்ணகின்னா என்ன ஒரு ஒரு பிராக்கெட், ஒரு கோட்பாடு? சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கதாநாயகின் பெயர் கண்ணகி. அது ஒரு சம்பவத்தின் வெளிப்பாடு. அதன் அடிப்படையில வந்து அந்த சிலப்பதிகாரம் கடைசியில வரும். சிலம்பையோ அந்த பாண்டியன் மன்னன் முன்னால் உடைப்பால், தன் காதலனுக்காக வந்து மன்றாடுவாள். அப்ப உடனே வந்து கொண்டு வா என்பதை அந்த காவலர்கள் கொன்று வா என்று எடுத்து தலையை எடுத்து வருவார்கள். ஆமா, கோவலனுடைய தலையை எடுத்து வந்து கிடைக்கிற சமயத்துல, மற்றபடி என் கணவன் எந்த தவறும் செய்யாதவன், நீ எப்படி என் கணவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொள்ளாம சொல்லப்பட்டு மதுரையை எரிப்பான். அதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து கண்ணகி பாராட்டி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் வரும் காலங்கள்ல அந்த காப்பியத்தை படிக்கக்கூடிய சமயத்துல கண்ணகி என்றால் கற்புள்ளவள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். கண்ணகி என்ற கற்புள்ளவள். ஆமா, குழந்தை பெறாதவள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் கண்ணகிக்கு உண்டு. குழந்தை இல்லை கண்ணகிக்கு. மாதவிக்கு தான் குழந்தை உண்டு, கண்ணகிக்கு குழந்தை இல்லை. இன்னும் சில கவிஞர்கள் சொல்லுவாங்க, ஆமா, இதே வந்து கண்ணகிக்கு வந்து ஒரு குழந்தை இருந்திருந்தால் அவள் மதுரை எரித்திருக்க மாட்டாள் அப்படிங்கிற ஒரு கவிதையும் உண்டு. அது உண்மைதான். அந்த மனசுல வந்து அந்த வாஞ்சை, தான் வந்து தாய்மை அடைஞ்சிருந்தால் கண்ணகி வந்து மதுரை எடுத்திருக்க மாட்டாள். எப்ப எல்லாருமே வந்து நம்மள மாதிரிதான் மனுஷங்க, நம்மளும் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறோம், நம்ம குழந்தை எரிச்சா பிறர் எரிச்சா நம்ம விட்டுருவோமா? அதன் அடிப்படையில் பிற குழந்தைகளை பிற மனிதர்கள் நாம் எரிக்க கூடாது. அவள் மதுரை எரித்திருக்க மாட்டாள். மாறாக வந்து என் கணவனை நீ கொலை செய்தா என்பதற்கு அவர் போராடி இருப்பார். ஆமா, பாண்டிய மண்ணை சிறையில் தள்ளி இருப்பார். இதுதான் வந்து ஒரு நிலைப்பாடு, ஒரு கற்பனை வெளிப்பாடா வச்சுக்கலாமே. ஆனால் கண்ணகி அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அவள் குழந்தை இல்லாதவள், மதுரை எரித்தவள், ஒரே ஆணோடு வாழ்ந்தவள். ஆமா, இதான் விஷயம். இந்த ஒரு 3 தாட்டு மட்டும் தான் தெரியுது. மற்றபடி இந்த 3 தாட்டும் வந்து குஷ்புவிடம் இல்லை என்று யாரும் சொன்னார்களா, அல்ல இந்த 3 தாட்டும் என்னிடம் இருக்கிறது என்று குஷ்பு சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்குது. இல்ல, அவரு அந்த அளவுக்கு யாரும் அந்த மாதிரி பேசுற மாதிரி எந்த பேட்டியும் வரலையே. குஷ்பு வந்து ஒரு கண்ணகி இல்லப்பா, அவர் வந்து சினிமாவில் பல ஆண்களோடு சேர்ந்து நடித்தார், குத்தாட்டம் ஆடினார், மற்றபடி கவர்ச்சியாக நடித்தார், சில படங்களிலே ஆபாசமாக நடித்தார், அப்படி எப்படி யாராவது அது விஷயமா சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்து சொன்னார்களா? இல்லை வந்து இவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்கள், அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இவரு நம்ம பிரபு, மற்ற சோன்ஸ், அடுத்த கான்செப்ட் சுந்தர்சி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. முறைப்படி விவாகரத்து செய்தாங்க. ஆமா, சிவாஜியினுடைய ஒரு தூண்டல் வெளிப்பாடு. ஆமா, விவாகரத்து செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னார் சிவாஜி கணேசன் பிரபுவை. அதன் அடிப்படையில் செஞ்சா ரைட்டு, ஓகே, சின்ன தம்பியின் வெளிப்பாடு அது. அப்புறம் அதுக்கு பிறகு சுந்தர்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவ்வளவுதான். சட்டத்தின் ஒரு உட்பட்டு தான் பண்ணிருக்கார். 2 ஆண் பெண் குழந்தைகள் அவருக்கு இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி நீ கண்ணகி இல்லை என்று யார் சொன்னார்கள் அப்படிங்கிறத நாம் குஷ்புவை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, அரசியலை பத்தி பேசிட்டு போக வேண்டியதான். இவர் எதுக்கு கண்ணகிக்கிற வார்த்தையை உபயோகிக்கின்றார் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அதனால வந்து இவர் தனக்குத்தானே சந்தேகித்துக் கொள்கிறாரா, அல்லது பிறர் சொன்னதின் வெளிப்பாடாக இவர் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று பேட்டி கொடுத்தாரா, இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக இவ்வாறு பேசினாரா? ஒரே குழப்பமா இருக்குது. நான் 38 வருடங்களாக கண்ணையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா புரியலையே. அதாவது கற்பு நெறி
அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பாக பெண்களுக்கு மட்டும். இன்னைக்கு அப்படி இல்லை, ஆண்களுக்கு அது சேர்ந்து போனது. அந்த கற்பு நெறி அப்படிங்கிறத இன்னைக்கு காற்றோடு பறந்து விட்டது. ஆமா, ஒரு ஆணுக்கு பல பெண்கள், ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் அப்படிங்கிற கான்செப்ட் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. அது அப்புறம் பேசிக்கலாம். பட் இருந்தாலுமே கூட கண்ணகிங்கிற கான்செப்ட் இன்றைக்கு பேசப்பட்டாலுமே கற்பு நெறிங்கிறத பேசப்படும். கண்ணகினா என்னப்பா? கற்புடையவள், கற்புக்கரசி. அவர் ஒரு ஆணோடு வாழ்ந்தாள், குழந்தை இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லையே. குஷ்புக்கு 2 குழந்தை இருக்கு. ஆமா, முதலில் ஒரு கணவன், பிறகு விவாகரத்து பண்ணா, 2வது ஒரு கணவன். சட்டப்படியான விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே வந்து கண்ணகியை விட்டு அவர் முரண்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு தன்னை கண்ணகி என்று சொன்னாருங்கிறத புரியல. படத்துல நடிக்கக்கூடிய சமயத்தோட பல ஆண்களோடு ஆமா கட்டி பிடித்து கொண்டு, மற்றபடி வந்து தொட்டு அணைத்து கொண்டு, அது வந்து சினிமா என்ற வகையில் ஒதுக்கி பார்க்க முடியுமா? அதுலயும் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அப்படிங்கிற சமயத்தை தன்னை எவ்வாறு இவர் கண்ணகி என்று சொல்லி கொள்கின்றார் அப்படிங்கிறத இன்னும் புரியல. அதனால வந்து கண்ணகி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்து குஷ்பு மீண்டும் தன்னிலை ஒரு விளக்கம் சொல்லணும். ஆமா, நான் 38 வருஷமா கண்ணகியா இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆமா, அப்ப என்ன குழந்தை பெறாமல் இருந்து கொண்டிருக்கிறாரா? 1. ஒரே ஆணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? 2. மற்றபடி கற்பு நெறி கான்செப்ட் அது அப்புறம் பேசிக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு சினிமா துறையில் இருக்கிறாரு, மற்றபடி அவர் மேல ஒரு தவறான பேச்சுக்கள், அந்த நேரத்துக்கு கூத்துக்கள், அது வந்து அவருக்கு தெரியும். அந்த நிலைப்பாடு குஷ்புக்கு மட்டும்தான் தெரியும். அது ரகசியமான வெளிப்பாடு. உண்மையா பேயா என்பது நம்ம அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண விரும்பல. பட் 38 வருடமாக கண்ணையா இருந்து கொண்டிருக்கேன் என்பது எந்த விளக்கம் தான் புரியவில்லை. அதனால குஷ்பு அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தாவது ஒரு விளக்கம், தன்னிலை விளக்கம் தர வேண்டும் நம்ம ரசிகர்களுக்கு என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.